ஸ்டாலின் ஐயா அவரோட ஜாதகம் இல்லை, மீனத்தில் செவ்வாய் இருக்குங்கிற மாதிரி தான் பார்த்தேன். அது அவரோட ஒரிஜினல் ஜாதகமாக கூட தெரியாது. ஓகே. பட் மீனத்தில் செவ்வாய் இருக்க காலம் அவங்க சனி வர காலம் இப்போ அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஓகே, நான் இப்போது அடுத்ததாக வந்துடுறேன். ஸோ அப்போ பாஜகன்னு வச்சு அவங்களுக்கு பர்டிகுலர்லி சொல்ல முடியுமா? ஏன்னா பாஜக இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை நான் பொலிட்டிக்கலி எடுக்கிற அவங்க மூமெண்ட்டாக எடுக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மதம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. ரீசெண்டாக திருப்பரங்குன்றம் பிரச்சனை முருகன் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி அங்கே ஜாதக ரீதியாக ரோல் ப்ளே பண்ணுது சார்? இதுபடி தான் சார் ரோலே ஆகும், வேறு எதுபடியும் ஆகாது. இப்போது நான் சொன்னேன் மீனம் தான் மதுரை 9 கோயில்னு சொன்னேன். அதோட சர்ச்சை உள்ளே வந்த உடனே அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உள்ளே இப்போ மார்ச் அந்த மாதிரி தானே சார் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஜான்வரி வந்து நினைக்கிறேன், ஜனவரி பிப்ரவரிலையும் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த ஆரம்பத்திலேயே அந்த ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு அந்த அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், உள்ள மீனத்துக்கு திருக்கணிதப்படி உள்ளே வந்துட்டு இருக்க காலம் வந்தோன்னா அது ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ இதை தவிர வேறு எந்த ரோலும் பண்ண முடியாது. இந்த பாவங்கள் போய் சனி பார்க்கும் காலம், குரு பார்க்கும் காலம் நல்லது கொடுக்கும், சனி பார்க்க காலம் மாற்றத்தை கொடுத்துரும். எல்லாத்துக்குமே பிஜேபிக்கும் அதே தான். ஓகே, ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது, அப்படி தான் எடுத்துக்கலாம். ஓகே, நான் சீமான் அவர்களுக்கு வரேன். சீமான் அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படி 26 பொறுத்த வரைக்கும்? சார் அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது, இல்லை பெயர் வச்சு சொல்லுவீங்க. அதாவது அவருக்கு இப்போ சனி வந்து குருவோட வீட்டில் தான் சார் போகுது. அவருக்குமே பெருசாக